தூங்குறெல்லாம் ரெடியாக இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். சரி, இல்லை ராத்திரி நேரத்தில் என்ன சாமி இப்படியே கண்ணை கட்டுது, புகையை வேற போட்டுட்டாங்க சாமி, மூச்சு முட்டுது சாமி அப்படின்னு நீங்கள் பயப்படாமல் ஒன்றும் மூச்செல்லாம் போயிடாது. அப்படி போனாலும் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், இழுத்து கொண்டு வந்து உன்னைய இந்த இடத்துல வச்சிருவோம். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டியா சாமி? ஆமாம் சிஸ்டர், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆமாம் கேள்விப்பட்டேன், சாகிற அளவுக்கு போயிட்டீங்களாமே அப்படின்னு. ஆமாம் சிஸ்டர், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் தான் செமம் பண்ணினேன். ஓ, அந்த அம்மா தான் நீயா அப்படின்னு நான் கேட்டேன். எந்த அம்மா அப்படின்னு. ஆண்டவரை பார்க்கலான்னு நான் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தேன், காலை பிடிச்சி நீ கீழே இழுத்தது நீ தான். தேவ பிள்ளைகளை, அதனால் நான் படுற கஷ்டம் நீங்களும் படணும்னு உங்களை யாரையும் சாகடிக்க விடுறதில்லை. அதனால் இருந்து நல்லா பட்டுட்டு தான் போகணும். ராத்திரி நேரம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் ஆண்டவருக்கு இதுதான் நல்ல காணிக்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நம்மளை கேட்காம நம்ம கண்ணு மூடப்படாது, என்னை கேட்காம என் கையை தூக்கப்படாது, என்னை கேட்காம கண் அடிக்கலாமா? இப்படி இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சின்ன மோசமான சாமியாக இருக்கும், கண் அடிச்சுட்டே இருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. அது மாதிரி நம்மளை கேட்காம நம்ம உடம்பு எதையும் செய்யக்கூடாது. அப்போ நீ சொன்னா தான் உன் கண்ணு மூடும். ரெடியா? கண்ணு மூட ரெடியாக இருக்கிறவங்கள சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அப்பாடா. சரி, இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு உயிர்ப்பு பெருவிழா. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கை கொடுத்து அப்படியே பகிர்ந்து கொள்ளுங்க. ஹாப்பி, என்ன சொல்லணும், ஹாப்பி பொங்கலா, ஹாப்பி ஈஸ்டர். ஈஸ்டர். ஒரு அம்மா கேட்டாங்க, ஒரு அம்மா எனக்கு ஃபோனில் மெசேஜ் போட்டிருந்தாங்க, போதும் போதும் கையெல்லாம் ரொம்ப குலுக்கி பிடுங்கிறாதீங்க. சில பேர் கையை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், இவளுக்கு போய் கையை கொடுத்துட்டு கையை கொடுத்தா வந்துடும், அதுக்கே மனசு வரலன்னா ஆண்டவர் எங்கே வருவார்? அதனால் கையை கொடுக்காதவங்களாம் தயவுசெய்து கையை கொடுத்துருங்க. அப்புறமா தெய்வ பிள்ளைகளை, ஒரு அம்மா கேட்டாங்க, இந்த முட்டை, ஈஸ்டருக்கும் முட்டைக்கும் என்ன சம்பந்தம்? ஈஸ்டருக்கும் முட்டைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈஸ்டர் முட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் படத்தில் நம்ம ஊரில் இல்லை, நம்ம ஊரில் சோத்தையே தின்னு பழகிட்டோமா குண்டானில் போட்டு போட்டு, அதனால் முட்டையை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த ஈஸ்டர் முட்டையிலேருந்து என்ன வரும்? கோழி குஞ்சு, ஒரு உயிர் வருது இல்லையா, ஒரு புது ஜீவன், அதே தான். அதனால் அவங்க முட்டையை வந்து ஒரு அடையாளமாக வச்சு வெளிநாட்டில் என்ன செஞ்சாங்க, ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்லி ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணாங்க. அதை என்ன செய்வாங்க, நம்ம சாமியார்களும் கடைபிடிப்பாங்க. வேணா அடுத்த வருஷம் செய்வோம், எல்லாத்துக்கும் அவிச்ச முட்டை. அது முட்டை உயிரோடு இருக்கிற முட்டையாக இருந்தால் உயிர் வரும். அவிச்ச முட்டையில் அவன் அப்போ அந்த முட்டையை என்ன செய்வாங்கன்னா கலர் அடிச்சிருவாங்க. கலரெல்லாம் கோல்டு கலர் இப்படிலாம் அடித்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு, அது நானும் எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. ஒரு கான்வெண்ட்டுக்கு போனப்போ தான் அந்த சிஸ்டர்ஸ் செஞ்சு காட்டினாங்க. ஒரு வயசான சிஸ்டரு இவங்க முட்டையை எடுத்துக்கிட்டாங்க. 2 பேரும் என்ன செய்கிறாங்க, என்னமோ இட்டாலியன் மொழியில் பாடிக்கிறாங்க. என்னமோ சொல்லிக்கிட்டே அந்த முட்டையை என்ன செய்கிறாங்க, 2 பேரும் இப்படியே தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு சிஸ்டருடைய முட்டை உடஞ்சிருச்சு. உடனே அந்த வயசான சிஸ்டருடைய முட்டை உடையல, அந்த சின்ன சிஸ்டருடைய முட்டை உடஞ்சிருச்சு. உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஜெயிச்சிட்டாங்களாம். எனக்கே அப்போ தான் தெரியுது, இந்த முட்டையை இப்படி இப்படி தட்டி தட்டி யார் உடையுதோ அவங்க தோத்துட்டாங்க, உடையாதவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதனால தான் நம்ம எங்கே உடைக்கிறது? இனிமேல் நான் பிரசங்கம் வச்சு யாராவது தூங்கி கீழே விழுந்து மண்டை உடஞ்சா தான் உண்டு. அதனால் நம்ம அதெல்லாம் வேண்டாம். இதான் ஈஸ்டர் எக்கு. ஒரு அம்மா கேட்டாங்க, இது மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்ல, அதனால் வேணால் நாளைக்கு போய் நல்லா அவிச்சு நிறையா முட்டையை தின்னுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த புதிய உயிர், இன்றைக்கி இதுதான் ஆண்டவர், உயிர்ப்பின் ஆண்டவர் ஒரு புதிய ஆற்றலாக நம்மளை பிறப்பிக்க செய்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் நம்மளை புதிய ஒரு உயிரை கொடுத்து நம்மளை புது பிறப்பாய் மாற்றி இருக்கிறார். அதுக்கு தான் இந்த விழாவை நம்ம இவ்வளோ இதாக கொண்டாடுறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தேசத்தில் இது ஒரு எருசலேமில் இப்படி சிலுவையில் பாடுபட்டு இறந்தார். அவருக்கு அந்த ஊருக்கு மட்டும்தான் இது விடுதலையானா இல்லை.
இது உலகம் முழுமைக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குளத்தில் ஒரு கல் தூக்கி போடுறீங்க, என்ன நடக்கும் அந்த இடத்துல? பசங்க யோசிக்கிறாங்க, கல் உள்ளே போயிடும் சாமி, கல் உள்ளே போயிடும். அந்த இடத்துல ஒரு அதிர்வு வரும் பார்த்தீங்களா, ஒரு வட்டம். அந்த வட்டம் எங்கே வரைக்கும் போவோம்? அந்த குளம் எங்கெல்லாம் தடை இல்லாத வரைக்கும் போகும், அதனுடைய எல்லைகள் வரைக்கும் அப்படியே போகும். பார்த்துருக்கீங்களா? இப்போது இந்த உலக வரைபடத்தில் ஓரளவுக்கு மையமாக இருக்கிறது எதுனா இந்த சின்ன இஸ்ரேல் நாடு தான். இந்த இஸ்ரேல் தேசத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? தன் மகனை கொண்டு போய் மையத்தில் வச்சார். மையத்தில் வச்ச அந்த பவர் அந்த ஊருக்கு மட்டும் இல்லை, அது சின்னோண்டு ஊர். இஸ்ரேல் நாடுங்கிறது ஒரு சின்ன நாடு தான். இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் தான் இவ்வளோ போராட்டம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் இயேசு பவரை வச்சார். அங்கிருந்து தான் உலக நாடுகள் அனைத்திற்கும் இயேசுவினுடைய பவர் பரவி போனது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது நல்ல விஷயமா இல்லையா? அதனால தான் இயேசுவை நல்லவர்னு நம்ம சொல்கிறோம், கடவுளை நல்லவர்னு நம்ம சொல்கிறோம். நம்மெல்லாம் அவரை பற்றி அறியாமல் இருந்தோம். நம்மலாம் அந்த காலத்தில் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வழிபட்டுக்கிட்டு நம்மளும் இப்படி ஓரமாக ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருந்தோம். நம்மளுக்கு கடவுள் என்ன செய்தார்? அவரை அறிய செய்து, அவரை வெளிப்படுத்தி, அவரை அறிய செய்து, அவரையே வழிபடவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம அவரை நல்லவர்னு சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம் இயேசு ஒருபோதும் ஒரு நாளும். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நீங்கள் பாடுறீங்க. ரெடி 3 ஸ்டார்ட். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். பாடுங்க. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்போ சாத்தானை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டோம்ல, அந்த சாத்தான் அங்கேருந்து ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஃப்ரெண்டு தானே, அவன் தான் இன்றைக்கி எல்லாரையும் தூங்க வைப்பான். நானும் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ தூங்கிடுவேன், செப நடக்கும் போதெல்லாம் தூங்குவேன். தலை முன்னாடி இப்படியே போகும், அப்படியே பின்னாடி வரும், ஆனால் கீழே விழுவ மாட்டோம். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார், செபிக்கும் போதெல்லாம் நீ தூங்குறடா தம்பி, ஒன்று மனசில் வச்சுக்கோ சொன்னார். பிசாசு வாழை எடுத்து உன் வாயில் வச்சிருது, நீ நல்லா சப்பிக்கிட்டே தூங்குறேன்னார். தூக்கம் வரவங்க தூங்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியில் பூச முடிச்சு போகும்போது பக்கத்தில் இருக்கிற அக்கா சொல்லுவாங்க, ஏப்பா அந்த வால் வாயில் தான் 1 மணி நேரமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இது எவ்வளோ பெரிய பாக்கியம், பிசாசு வாயில் வச்சிருக்கு. தேவ பிள்ளைகளை பாருங்க, மத்தேயு நற்செய்தி 17:21 17வது அதிகாரத்தில் ஒரு வரி வருது. கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அப்படி சொல்றார். எப்போ? மத்தேயு நற்செய்தியில் 17வது அதிகாரத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருந்த போது. இப்போ இயேசு உயிர்த்த பிற்பாடு அவங்களுக்கு எங்கே சொல்கிறார், நான் எங்கே வந்து உங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு போகிறாரு, கலிலேயாவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார். ஏன்னா ஏற்கனவே கலிலேயாவில் தான் இப்படி சொல்லியிருக்கிறார். மத்தேயு 17 நம்ம பார்க்குறோம், கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது. இந்த 23 சொல்லுது, அம்மா என்ன சொன்னார் அவர்கள்ட்ட, சீடர்கள்ட்ட, மானிட மகன் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்போது அவர்கள் மிகவும் துயரம் அடைந்தார்கள். எந்த இடத்துல நீ துயரம் அடைந்தியோ அதே இடத்துக்கு நீ போ, அங்க என்னை நீ உயிர்த்த ஆண்டவரா பார்ப்ப. அங்கே எந்த இடத்துல நீ துக்கம் அடைந்தியோ அந்த இடத்துல உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த பிசாசை பற்றி சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு முந்தின பகுதி அந்த நற்செய்தியில் 17:21 இது இருக்குது. அதுக்கு முந்தின பகுதி பார்த்தீங்கன்னா எந்தவித சம்மந்தமுமே இல்லாமல் ரெண்டையும் இணைச்சிருக்கிறாங்க. சம்மந்தம் இல்லாமல் இணைப்பாங்களா? அப்படி சம்மந்தம் இருந்தால் தானே இணைப்பாங்க.
என்னங்க 2 வீடு சம்பந்தம் போட்டால் தானே இணைவாங்க. ரோட்டில் போகிறவங்களோட இனிமேல் நீ என் பொண்டாட்டி நான் பிடிச்சேன் அப்படி இணைவோமா? அதே மாதிரி தான் பைபிளில் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எழுதி வச்சுருக்காங்கல்ல, சம்மதத்தோடு தான் இணைப்பாங்க. அப்படி தான் பாருங்கள் 17:20 21 என்ன நினைச்சிருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி பேய் ஓட்டுறாங்க சீடர்கள், பேய் ஓட்டுறாங்க, பேய் ஓட மாட்டேங்குது. அப்போது இயேசு சாமிகிட்ட போய் சொல்கிறாங்க, என்னப்பா நாங்கள் ஓட்டினா போக மாட்டேங்குதாப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன சொன்னார், இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டது, கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டு இருக்கும் பொழுது இயேசு அவர்கள் இடத்துல என்ன சொல்றாரு, மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார். பாருங்க, பிசாசை பற்றி பேசிட்டு இருக்கிற போது ஆண்டவர் அதை இப்படி சொல்லிட்டு அடுத்தது எதை சேர்க்கிறாங்க, இந்த உயிர்த்தெழுதலை அவர் சேர்க்கிறாரு. அப்படின்னா இங்க என்ன கனெக்ஷன் நம்ம பார்க்குறோம், இந்த உலகமே சந்தித்து கொண்டிருக்கிற பிசாசு ஒவ்வொரு நாடும் ஒரு வேதனையை சந்திச்சிச்சு. அந்த நாட்டை விடுவிக்கிறதுக்கு ஒரு தலைவர்கள் வந்தாங்க. ஆனால் உலகத்தையே பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு அடிமைத்தனம், என்ன அடிமைத்தனம், சாவு, பிசாசு, பாவம் என்கிற அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை மீட்கிறதுக்காகத்தான் இதோ நான் வரேன். நீ நினைக்கிற மாதிரி ஏதோ சின்ன பிசாசு, ஊர் பிசாசு இல்லை, இது உலக பிசாசு. ஆண்டவர் பேயை கொல்வதற்காக, பேயை அழிப்பதற்காக, தோற்கடிப்பதற்காக. இப்போ நம்ம அப்படியே தொடக்க நூலுக்கு வாங்கலை, பைபிளில் தொடக்க நூல் இருக்கா இல்லையா? தொடக்க நூல் எங்கே இருக்குது? தொடக்க நூலில் தான் சாமி இருக்குது. பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் தான் முதல் நூல். அப்போ ஆதியாகமம் அதில் இருக்குது பாருங்க, 3வது அதிகாரம் 15வது இறைவசனம். அதில் சொல்லப்பட்டிருக்குது, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இது மாதாவை குறிப்பிடுகிறதாக இல்லையே அப்படின்னு சொல்லி. இது பாருங்க, இது மாதாவுடைய ஃபீஸ்ட்டுக்கு பேசிக்கலாம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க, இந்த 3:15 உனக்கும் பெண்ணுக்கும்னு போட்டிருக்கா இல்லையா? உனக்கும் பெண்ணுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இதை எபிரேய மொழியில் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், நான் எபிரேய மொழியில் வாசிச்சு காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் ஒரிஜினலாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எபிரேய வார்த்தை. வே எப்பா, வே எப்பா அஷீத் பெனேகா உபேன் ஹயிஷா. பார்த்தீங்களா? என்னடா சாமி என்னென்னமோ சொல்கிறாரு, நல்ல வார்த்தை தமிழ் பேசும்போதே புரியல. ராத்திரி 12:30 மணிக்கு எபிரேயத்தில் வே அப்பா அப்படின்னா அண்ட் என்மிட்டி ஐ வில் புட் அஷீத் அப்படின்னா நான் வைப்பேன். எதை? என்மிட்டியை, பகைய. பிட்வீன் யூ பெனேகா, பிட்வீன் யூ உபென் அண்ட் த ஹ இஷா. அந்த வார்த்தை போட்டிருக்கு ஹ இஷா அப்படின்னா ஈஷ்னா ஆண், இஷானா பெண். ஈஷ் அண்ட் இஷா, ஆண் வர்க்கத்துக்கு பேர் என்னது? ஈஷ். பெண் வர்க்கத்துக்கு பேர் இஷா. பார்த்தீங்களா? ஈவுன்னு போடலை, இஷா அப்படின்னா ஒரு பெண்ணுக்கும். அப்போ இந்த வார்த்தையை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது மாதாவினுடைய பேர் இங்கே இல்லையே, இல்லை. இது அப்போ மாதாவின் திட்டத்தில் வரலை. ஒரு பெண் எழுப்பப்பட போகிறாள் அப்படின்னு ஆண்டவர் ப்ராஃபஸி இது முன்னாடியே வச்சுட்டார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். பார்த்தீங்களா? உபென் சா சரேகா, சரேகா யுவர் சீட், சரேகா உபென் சாரா, உன்னுடைய வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வித்து எங்கிருந்து வந்தது? இயேசுதான் அந்த குதிங்காலை மிதிக்க போறாரு. இயேசுதான் பாவத்தினுடைய அந்த சாவினுடைய அந்த தலையை மிதிக்க போறாரு. அப்ப சாவு என்ன செய்ய போகுது? அவருடைய குதிங்காலை கடிக்க போகுது. அதனால தான் இயேசு மரித்தார். பாவத்தினுடைய வேதனை எப்படி பாம்பு நம்மை கடித்த உடனே விஷம் ஏறுதோ, அதே போல இயேசுவும் பாவத்தினுடைய தலையை மிதித்ததுனால அந்த பாவம் கொல்லப்பட்டது. பாம்பு என்ன செய்யப்பட்டது? அது தலை மீது மிதிக்கப்பட்டாயிடுச்சு. இனிமே அது எந்திரிக்கவே முடியாது. அது தலையில நசுக்கிட்டாரு. அது என்னத்தை தான் கடிக்க முடிஞ்சது? காலை தான் கடிக்க முடிஞ்சது. ஆண்டவர் உயிர்த்தார், இறந்தார், மீண்டும் அவர் உயிர்த்து எழச் செய்யப்பட்டார். தந்தை இந்த பாக்கியத்தை மகனுக்கு கொடுத்து இந்த சாவை வெற்றி கொண்ட தெய்வமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
பாருங்களேன், எவ்வளோ பெரிய உண்மைகள் பைபிளுக்குள்ளே பொதிந்து கிடக்குது பாருங்களேன். மத்தேயு நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம் 17:9 அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சொல்கிறாரு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை காட்சி யாருக்கும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் முன்கூட்டியே இயேசு சொன்னது தான், புதுசாக ஒன்றும் சொல்லலை. 1 கொரிந்தியர் 15:20 சொல்லுது, இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார், இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. நாமளும் ஒரு நாள் உயிருடன் எழுப்பப்பட போறோம். சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லையா? சந்தோஷத்தா சாமி, அதை இப்படி நடுராத்திரியா கேட்ப சாமி அப்படின்னு. 1 கொரிந்தியர் 15:16 சொல்லுது பாருங்க, இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். இயேசு சும்மா கடவுள் வந்து மகனை அனுப்பிவிட்டு போய் ஒரு ஷோ நடத்திட்டு வாப்பா அப்படி சொல்லலை. நம்மை மீட்பதற்காகத்தான் இந்த மீட்பு திட்டமே நடந்தது. அந்த நம்மை மீட்பதற்காக இயேசு செய்தது எதற்காக? நம்மையெல்லாம் மீண்டும் இறந்தவுடன் உயிருடன் எழுப்பப்படுவதற்காகவே இந்த ஆண்டவரை உயிருடன் எழுப்பப்படுதல் நிகழ்ச்சி நடந்தேறி இருக்கிறது. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, பாருங்க, 1 கொரிந்தியர் 15 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 42 இறந்தோர் உயிர் தெழும் பொழுதும் இவ்வாறே இருக்கும், அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழப்போகிறது. நம்மளுடைய உடம்பு அழிவுக்குரியதாய் மண்ணுக்குள்ள போகுது, ஆனால் அழியாத ஆத்துமா மீண்டும் உயிருடன் எழுப்பப்பட போகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமையுள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் ஒன்றென்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. இப்ப இருக்கிற உடல் உனக்கு உண்மைன்னு நீ உணர்ந்தினா, இதே போல ஆவிக்குரிய உடலும் உனக்கு உண்டு, கிடைக்க போறது உறுதி அப்படின்னு சொல்லி இயேசு நமக்கு ஒரு உறுதியை இன்னைக்கு இந்த விழா நாளில் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கிறோம், இந்த பூமியில் யாரு ஒழுங்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடவுள் என்ன செய்ய போறாரு? இந்த பரிசை கொடுக்க போறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 15:52 சொல்லுது, நல்லா கவனிங்க. ஒரு நொடி பொழுதில், கண் இமைக்கும் நேரத்தில், இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவார், நாமும் மாற்று உரு பெறுவோம். அப்ப நமக்கு இருக்கிற இந்த உரு போயிட்டு வேறொரு உரு வரும். பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு ஆசையா இருக்குதா அந்த உருவை பார்க்கலான்னு? அந்த உரு எப்படி இருக்கும்? அப்போ இயேசு சாமி பூட்டி இருந்த கதவு, இப்போ நீங்கள் இந்த கதவு பூட்டி இருக்கு, இந்த செவுரு இப்படி மூடி இருக்கு இல்லையா, வேகமாக போய் பாருங்களேன். அப்படி வேகமாக போய் பாருங்க, அப்படி உடம்பு போகுமா? இல்லை, போய் தான் பாருங்களேன், என்ன நடக்கும்? மூக்கில் ரத்தம் வந்துடும், அப்புறம் ஆம்புலன்ஸ் தான் வரும், உடம்பு வராது, ஆம்புலன்ஸ் தான் வரும். அப்போ பாருங்க, ஆனால் இயேசு பூட்டி இருந்த கதவுக்குள்ளே உள்ளே வந்தாரே, கலீலியாவுக்கு போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. ஆனால் அவங்க கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டாரு. எப்படி இதெல்லாம் நடந்தது? அவருக்கு உயிர்த்த உடல். பாருங்களேன், நிறைய இடத்துல அந்த உருவ வேற்றுமையை நம்ம பார்க்குறோம். இயேசு சாமிக்கு அந்த உருவமே இல்லாமல் போயிடுச்சு. அவருடைய உருவம் இருந்துதாங்கிறது சந்தேகிக்கும்படியாக இருக்குது. இப்போ நாம் ஆல்பர்ட்னா தெரியும் தானே. இன்றைக்கி காலையில் ஒரு பிரதர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு வீடியோவை அனுப்பி விட்டு, ஃபாதர் என்ன ஃபாதர் உங்களை வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க ஃபாதர் அப்படின்னு ஆன் பண்ணி பார்த்தா, அதில் ஒரு ஃபாதர் வந்து ராவையா ரா அந்த பாட்டுக்கு ஒரு சாமியார் டான்ஸ் ஆடுறார், அங்கி போட்டுட்டு. அவர் சைடுலேருந்து பார்த்தா என்ன மாதிரி ஏற்கிறாரு, என்ன மாதிரி. நான் அந்த வீடியோ வந்தப்போ நான் பார்த்தேன், என்னடா நம்மளை தான் மார்ஃபிங் பண்ணிட்டானா அப்படின்னு. மார்ஃபிங் பண்ணலை, கேரளாவில் ஏதோ ஒரு ஃபாதரு, அவர் சைட்லேருந்து பார்க்கும்போது ஏன் மூஞ்சி மாதிரி இருக்கா, அதை அவரும் நினச்சிட்டுக்காரு ஆல்பர்ட் சாமி தான் இந்த குத்தாட்டம் போடுறாரு அப்படின்னு. போடாதப்பவே எல்லாம் நம்மளை பற்றி போட்டு விடுறான், இதில் குத்தாட்டம் போட்டேன். அப்புறம் சொன்னேன், பிரதர் நான் இல்லை பிரதர் அது அப்படின்னு. பாருங்க, அப்போ பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, இந்த உருவ வேற்றுமை. இயேசுசாமி அங்கே வந்து நிற்கிறாரு, ஆனால் அவங்களுக்கு தெரியல. பார்த்தீங்களா, யோவான் நற்செய்தியில் 20 பார்க்குறோம், மகதலேன் மரியாள் தோட்டத்தில் நிற்கிறாங்க. மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் என்கிட்ட கொடுத்துருங்க ஐயான்னு கேட்குறாங்க. இயேசு அவரிடம், மரியா. சத்தத்தை கேட்டுட்டு தான்
அவங்க ரபூனி அந்த சத்தம் கேட்டோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அருங்கொடையிலையும் பெரிய இது வச்சேன். நாங்கள் இருக்கும்போது 2 எல்சிடி பிளேயர், அங்கே நல்லா அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி 2 இது நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். ஏன் தெரியுமா, ஒரு நாள் பூசை வச்சுட்டு இறங்கி மந்திரிச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தேன் பாருங்கள். ஒரு அம்மா வந்து, ஃபாதர் இந்த பூசை வச்ச சாமியார் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, நான் தாம்மா. அது நீங்களா? இல்லை சாமி, இப்போ பூசை எல்லாம் பிரசங்கம்லாம் வச்சாரு அவர் தான், அது நான் தாம்மா அது. அப்போ முடிவு பண்ணேன், நம்ம மூஞ்சி இங்கே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுதா என் மூஞ்சி? ஆமாம், இந்த மொசரட்டை தான் நல்லா தெரியும். இல்லாட்டினா இப்போ படம் வைக்கத்தான் பெருசாக வச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் முகத்தை பார்க்குறாங்க, ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியல. பாருங்களேன். அடுத்தது, இவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தவங்க தானே, அவ்வளோ நெருக்கமாக பார்த்தவங்க. லூக்கா நற்செய்தியில் 24 இப்படி அவர்கள் உரையாடி கொண்டு வினவி கொண்டு சென்ற போது, எம்மாவூரை நோக்கி அப்படி போய்கிட்டு இருக்கிற போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஆனால் அவர் யாரென்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பேசிக்கிட்டே போகிறாங்க, இயேசு தான் கூட வர்றாரு, ஆனால் தெரியல. யோவான் 21:3 பார்க்குறோம். சீமோன் பேதுரு அவர்களிடம் மீன் பிடிக்க போகிறோம் என்றார்கள். எல்லாரும் போய் படகில் ஏறினாங்க, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. யோவான் 21:4 விடியற்காலை ஆகியிருந்தது, இயேசு கரையில் நின்றார், ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பார்த்தீங்களா, இயேசு வந்து அவர் தான் சொல்கிறார். இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு. சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை, ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஏன்னா கேட்கல, ஆனால் ஒரு மாதிரி ஒரு சந்தேகத்திலேயே நம்புனாங்க. அப்போ பாருங்கள், இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது இயேசு நாம் நினைக்கிற மாதிரி பழைய முகத்தோடு வந்திருக்க முடியல, அவர் முகம் மாறி இருந்தது. பிரைஸ் எல்லாம். இப்போது நீங்கள் உயிர்த்த இயேசுவை இப்போ பார்ப்பீங்களா? அன்னைக்கு வந்த இயேசு இன்னைக்கு வருவாரா? எப்போ வருவார்? நானும் பார்க்குறேன் ஃபாதர், நற்கருணையில் தெரிகிறாரான்னு பார்க்குறேன். இந்த உயிர்த்த இயேசு சுருவத்தை நானும் உத்து பார்த்துட்டே இருக்கிறேன். ரோட்டில் போகிறப்பெல்லாம் பார்க்குறேன், தெரியவே மாட்டேங்கிறாரு. தெரியவாதா? தெரிய மாட்டாரா? பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்கீங்களா இயேசுவை, உயிர்த்த இயேசுவை? வித்தியாசமான முகத்தில் எங்கேயாவது தெரிஞ்சிருக்கிறாரா? பக்கத்தில் பாருங்க, பக்கத்தில் பாருமா, அந்த முகம்தான் உயிர்த்த இயேசுவின் முகம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் பாரியா, உன் அருகில் இருக்கிற உன் சகோதர சகோதரிகளுடைய முகமே இயேசுவின் முகம். அதனால தான் ஆண்டவர் படைக்கிற பொழுது தொடக்க நூல்ல வாசம் இல்லையா, எல்லாத்தையும் உண்டாகுன்னு படைச்சாரு. ஆனால் மனுஷனை படைக்கும் போது மட்டும் தொடக்க நூல் 1:26 சொல்லுது, மானிடரை நம் உருவில் உண்டாக்குவோம், நம் சாயலில் உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 27 மானிடரை தம் உருவில் உண்டாக்கினார், அவருடைய சாயலிலேயே அவர்களை உண்டாக்கினார், அவர்களை நாயும் பன்னியுமாய் உருவாக்கினாரா, ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்க பக்கத்தில் இருக்கிற பெண் ஆண்டவருடைய உருவா இல்லையா? நான் தான் ஆண்டவருடைய உரு, இந்த பிசாசு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொன்னா நீ இறை வசனத்தை மறுக்கிறேன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டில் இருக்கிற கணவர் கடவுளுடைய உருவா சாயலா இருக்கிறாரா இல்லையா? உங்க வீட்டில் இருக்கிற மாமியார் கடவுளுடைய உரு சாயல்ல இருக்கிறாங்களா இல்லையா? நான் சத்தமே வர மாட்டேங்குது. அதனால தான் அடுத்தவனை பார்த்து நீ என்ன செய்யக்கூடாது, மொசரக்கட்டைய பாரு சொல்லக்கூடாது. உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா கேட்கப்படாது. ஆண்டவர் உன்னுடைய உயிர்த்த இயேசுவினுடைய அனுபவத்தை நீ பெற்ற பிள்ளையா இருந்தீங்கன்னா உன் அயலாரை உயிர்த்த இயேசுவாய் நீ பார்க்க கற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் 10 கட்டளை பிள்ளைகளே. கடவுளை அன்பு செய்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அதற்கு இணையா இருக்கிற இன்னொரு கட்டளையை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு என்ன கட்டளை? அது 10 கட்டளை இல்ல, கடைசி 2 கட்டளையில் அடக்கி வச்சிருக்கிறாங்களா? 10 கட்டளை 2 கட்டளையில் அடங்கும். அதுல ஒன்று கடவுளை அன்பு செய்வது. அதற்கு இணையான இன்னொரு கட்டளை என்ன? உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலாரை அடுத்திருப்பவரை அன்பு செய்வது. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். என் அன்பு பிள்ளைகளே, இந்த உலகம் பயமுறுத்துகிற உலகம். பிள்ளைகளே பயப்படாத. ஐயோ நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு இல்லாமல் போயிடுமே. கொடு, அன்பை கொடு, இரக்கத்தை கொடு. அவ கொடுக்குறாளா? அது இல்லை, அங்கே கொடுக்கல. உன்கிட்ட இருந்தா நீ கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். பணம் மட்டும் இல்லை, அன்பு, இரக்கம், பொறுமை, பரிவு உங்ககிட்ட இருந்ததுன்னா நீ கொடுக்கணும். உன்கிட்ட இல்லைன்னா நீ கொடுக்க தேவையில்லை. இப்போ இருக்குதா இல்லையா? அன்பு இருக்குதா இல்லையா? யார் கொடுத்தா உனக்கு அன்பு? ஆண்டவர் உனக்கு அன்பு கொடுத்தாரா இல்லையா? ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் உனக்காக பொறுமையோட காத்திருக்கிறாரா இல்லையா? அப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அது உன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீ என்ன செய்யணும்? அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்க கொடுத்தா நான் கொடுப்பேன். இல்லை, தப்பு பண்ணுறீங்க. அப்போ நம்மளால் கொடுக்க முடியல. பயம். எங்கே நான் இழந்துருவேனோ, என்கிட்ட இருக்கிறத எல்லாம் போயிடுச்சுன்னா நான் வெறுமையாயிடுவேனோங்கிற பயம். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்கிறார். சீடர்களை பார்த்து அஞ்சாதே திகையாதே. நான் எல்லாத்தையும் இழந்தேன், ஆனால் நான் எதையுமே இழக்கலை. பார்வை முன்னாடி வந்து நிற்கிறேன். இருந்ததை விட மாண்போடு வந்து நிற்கிறேன், மாட்சியோடு நிற்கிறேன். அதே தான் உனக்கும் கிடைக்க போகுது. நீ இப்போ பொருளையும் உன்னுடைய அதிகாரத்தையும் உன்னுடைய பெருமையெல்லாம் இழுத்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருந்தீன்னா உனக்கு கிடைக்க போகிறது கிடைக்காம போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குட்டி பிள்ளையெல்லாம் கண்ணு மூடுது. ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா? ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். இந்த பயத்துக்கு தான் ஒரு கதை. பயம் வந்ததுன்னா எல்லாமே வந்து பெரியவங்களுக்கும் இருக்குது. இந்த பயத்தினால தானே நீங்கள் போகிறீங்க உடுக்க அடிக்க. ஆல்பர்ட் சாமிகிட்ட போய் மந்திரிப்பா. ஒரு வீட்டுக்கு போகிறேன்ப்பா, நம்ம பங்கில் தான் ஒரு வீட்டுக்கு போகிறேன். அந்த அவங்களுக்கு ஏதோ பேய் ஆடுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஊரில் சொல்கிற வார்த்தை, அது நான் சொல்லலை. பேய் ஆடுற மாதிரி இருக்குது, நம்ம சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்கிட்ட வரலை. எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னா எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போடியா ஆல்பர்ட் அவருக்கு மீசே இல்லை. பேய் எங்கங்க ஓட போகுது? பேய் ஓடணுன்னா மீசை பெருசாக இருக்கணும், உடுக்க இருக்கணும், கையில் ஒரு அடி அடிக்கணும். பாருங்களேன் என்ன. நான் ஒரு கிராமத்தில் இருந்தப்போ நான் அந்த கிராமத்துக்கெல்லாம் பூசைக்கு போவேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த ராத்திரியில் இந்த பாம்பு வந்துடும். எனக்கு பாம்பை கண்டா பயம், டவுன்லேயே இருந்ததுனால. அதனால் ஒரு பையனை கூப்பிட்டேன். எப்பா உனக்கு இந்த பாம்பா அப்படி சுற்றுவேன் சாமி கையில் பிடிச்சி. கிங்கு ராஜா நீ தான்டா, உட்கார்றா பின்னாடி, சிங்கம்டா அப்படின்னு உட்கார வச்சுக்கிட்டு சிங்கத்தை கூட்டிக்கிட்டு ஒரு நாள் சாயந்தரம் கிராமத்துக்கு பூசைக்கு போயிட்டு இருந்தேன் பாருங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம். என்னடா ஒரு எதுவும் பிரச்சனையோன்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த பின்னாடி இருந்த சிங்கம் அப்படி எட்டி பார்த்துச்சு. எட்டி பார்த்தோன்னே வண்டியை திருப்பு சாமின்னு அப்படியே போட்டு குலுக்குறான். டே இருறா என்னன்னு பார்ப்பேன். பேய் ஓட்டுறாங்க சாமி, பேய் ஓட்டுறாங்க. உடுக்க அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் பேய் ஓட்டிகிட்டு இருக்கிறார். ரெண்டு நல்ல மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு ரெண்டு லேடிஸ் வந்து குச்சி, நல்லா பெரிய குச்சி கையில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. நானும் பார்த்துட்டு இருறாடே பூசைக்கு போகணும்டா, வேறு வழியும் கிடையாதுடா, இந்த வழியாக தட்டா போகணும். பார்த்து நாளைக்கு பூசை வச்சுக்கலாம், பதறவா போயிடுவோம். நான் சிங்கம்னு ஏற்றுனது அசிங்கமாக ஆயிடுச்சு. எனக்கு என்ன அவன் போட்ட இதில் எனக்கு கை காலெலாம் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு என்ன பயம், ஒருவேளை அவன் சொல்கிறான் பாருங்க, என்னடா நீ நம்ம போகமுடா அப்படின்னு. ஃபாதர் இப்படிலாம் தாண்டி போகப்படாது ஃபாதர், நீங்கள் பவுடர் அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டான். எனக்கு என்னடா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறானேன்ட்டு. ஆமாண்டா பவுடர் அடிச்சு சென்ட் போட்டிருக்கேன். இப்போ என்னடா இப்போ இல்லை பிசாசுக்கு பவுடர் அடித்தா பிடிக்காது சாமி. அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய வேதனையாச்சு. இறையெல்லாம் சொல்லி கொடுத்தா இங்கே பிசாசுக்கு என்ன பிடிக்காது சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க. அப்போ முன்னாடி போகிறதா பின்னாடி மற்றவங்களும் போக மாட்டேங்கிறான். மற்ற ஆட்கள் போகிறாங்க, போய் சைக்கிள் திருப்பிக்கிட்டு எல்லாம் ரிட்டன் போகிறான். நான் எங்கேங்க போகக்கூடாதா அப்படிங்கிறேன். போகலாம் நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவன் போகிறான். இப்போ எனக்கும் குழம்பி போயிட்டேன். அப்போ என்ன பண்ண, ஆண்டவரே நான் என்னப்பா செய்யட்டும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னா, டேய் என்னை கண்டு பிசாசெல்லாம் நடுநடுங்கியது, நீனு என் ஊழியன், நீ இவ்வளோ நேரம் இங்கே நிற்கலாமா, முதல்ல நீ முன்னாடி போகலன்னா நான் உன்னை அடிப்பேன்டா அப்படின்னாரு. அதனால் உடனே பயந்துக்கிட்டு நான் ஆண்டவருக்கு பயந்துக்கிட்டு டர்ன்னு விட்டேன் பாருங்க. இந்த பின்னாடி சிங்கம் இறுக்கி பிடிச்சிருச்சு. பக்கத்தில் போய் ஒரு ஆரன் போட்டேன் பாருங்க. அந்த ஆடிக்கிட்டு இருந்த ஒரு ஜென்டில் லேடி சொன்னிச்சு, நீ மட்டும் போ. தேவ பிள்ளைகளை
அதனால பயப்படாதீங்க. பேய கண்ட பிசாசை கொண்ட பயப்பட வேண்டாம். உனக்காக உலகத்தை வெற்றி கொண்ட உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னோடு இருக்கிறவர் மிகப்பெரியவர். சாவையே வெற்றி கொண்டவர். பிசாசு என்ன சாவை அதனுடைய தலையை தான் மிதிச்சிட்டாரு. அதனால தான் அது யாரையெல்லாம் கடிச்சு தாம் பக்கம் சேர்க்கலான்னு அது போராடிக்கிட்டு இருக்குது. நீ அது பக்கம் நின்றுடாத. நீ இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் இயேசுவை இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், குட்டி பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னேன்னா, ஒரு 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 பசங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியாதில்ல, அதனால ஒரு லீவ் விட்டுருச்சு. 2 பசங்க என்ன பண்ணாங்க, அப்படியே கையில் அப்படியே பேசிக்கிட்டே பையில் கையை விட்டுட்டு போனாங்க. பாருங்கள், ஒரு வீட்டுக்கு முன்னாடி கடலை காஞ்சிட்டு இருந்துச்சு. நிலக்கடலை என்ன பண்ணாங்க, ஒருத்தன் சொன்னான், அப்படியே கடலை காய்துடா அப்படின்னா. பாட்டி உள்ளே போட்டோம்டான்னா இன்னொருத்தன். 2 பேரும் வெயிட் பண்ணாங்க. பாட்டி உள்ளே போன உடனே 2 பேரும் ஓடுனான். ஒருத்தன் சொன்னான், உன் பையன் நீ காட்டு, என் பையன் நான் காட்டுறேன். ஸோ 2 பேரும், ஏன்னா எடுத்து போடணும்னா கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் அவன் எடுத்து இப்படி காட்டுனான். உடனே இவன் எடுத்து அமுக்கினான். அதில் அவன் காட்ட இவன் அமுக்கினான். 2 பேரும் மாற்றி அமுக்கிட்டாங்க. இப்போ பையில் இப்போ 2 பேரும் எங்கே ஓடணும்னு தெரியல. ஒருத்தன் சொன்னான், அடே கல்றைக்கு போயிடலாண்டா வாடா. கல்றைக்கு ஓடிட்டாங்க. கல்றைக்கு ஓடி போய் 2 பேரும் கல்ற தோட்டத்துக்குள்ளே குதிச்சுட்டான். அன்றைக்கி ஊரில் யாரும் சாவு இல்லை, அதனால் கல்றை காலியாக இருந்தது. உடனே ஓடி போய் கல்ற மூட்டு மேலே 2 பேரும் எடுத்து கடலையெல்லாம் போட்டாச்சு. அந்த வழியாக நம்ம அந்தோணி சாமி ஐயா மாதிரி ஒரு கோயில் பிள்ளை, அவர் பாட்டு பாடிக்கிட்டே அந்த பக்கமாக வாரார். இவங்க என்ன பண்ணாங்க, பங்கு போடுறாங்க. இது உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, இது எனக்கு. அவன் ஏறுனான் பாருங்களேன். அப்படி ஏறும்போது 2 கடலை கீழே விழுந்துருச்சு. ஒருத்தன் சொன்னான், டே 2 கடலை கீழே விழுந்துருச்சுடா, எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், 2 தானே கிடக்கட்டும் அப்படின்ட்டு உள்ளே போய் தான் பங்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கோயில் பிள்ளை அந்த பக்கமாக வர்றார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சத்தம் கேட்குது, உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு, இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு இருந்தாலும் பயம் வந்துருச்சு. அப்படியே காது கொடுத்து கேட்டார் பாருங்க. உடனே உள்ள ஒரே சத்தம். உடனே அவர் என்ன பண்ணார், வெறுன்னு சாமியார் வேகமாக அரை வீட்டுக்கு போய் சைக்கிளில் தொபார்னு தூக்கி போட்டுட்டு, சாமி என்னடா பேயை கண்ட மாதிரி வர. ஆமாம் சாமி, பேயத்தான் கண்டுவிட்டேன். கல்றையில் 2 பிசாசு கண்டி பணத்தெல்லாம் பங்கு போட்டு திங்கிது சாமி. அவர் பார்க்குறாரு, என்னைய பார்த்தா அப்படியா தெரியுது. இவர் இல்லை, இவரை மாதிரி ஒருத்தர். சாமியார் முதல்ல நம்பலை. என்னடா அவன் இப்படி பேச மாட்டானே, நான் உண்மையை சொல்கிறேன் சாமி, வந்து பாரு நீ. உடனே இவரும் சைக்கிளில் ஏறி உட்கார்ந்தார். சர்ரா எட்ரா போடான்னு இவரும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு உட்கார்ந்தாரு. வண்டி போச்சு வேகமாக. எங்கே? கல்றைக்கு போச்சு. அங்கே போனால் காது கொடுத்து கேளு சாமி. கேட்டால் அதே சத்தம். என்ன சத்தம்? இது உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, இது எனக்கு. உள்ள சத்தம் நின்றுடுச்சு. இப்போ சாமியார், என்னடா சத்தம் நின்றுடுச்சு? பேசாத, அடுத்தது என்ன பேசு கேட்போம். பிசாசு அடுத்தது என்ன பேசுன்னு கேட்போம் அப்படின்னு நான் ஒருத்தன். உடனே இவர் கோயிலுக்குள்ள சொன்னோன்னே இப்படி 2 பேரும் அமைதியாக கேட்டாங்க பாருங்க. உள்ளே இருந்தவன் ஒருத்தன் கேட்டான், டேய் உள்ளே இருக்கிறதெல்லாம் தேர்ந்துருச்சு, வெளியில் 2 இருக்கு, அது எப்படி அப்படின்னா. அதில் மட்டும் என்ன, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு நான் பாரு. சொல்லிக்காமல் சாமியார் சைக்கிளை தூக்கிட்டு ஓடிட்டார். தேவ பிள்ளைகளை, பயப்படாத. ஆண்டவர் அதான் சொல்கிறார். என்ன, நான் உயிர்த்துட்டேன்பா, நீ ஏன் பயப்படுற? இந்த உலகத்தில் எவ்வளவோ சக்திகள் உன்னை என்ன செய்யுது, என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குது. நீ என்னை விட்டு பிரியாத, என்னோடு இணைஞ்சிரு. பொண்ணையும் பொருளையும் சேர்க்குறேன், பணத்தை சேர்க்குறேன், பொருளை சேர்க்குறேன்னு நான் கொடுத்துருக்கிற உயிர்ப்பின் மாட்சியை நீ விட்டுட்டு போயிடாத, நீ என்னோட இணைந்துரு. ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளையும் கூப்பிட்டுட்டே இருக்கிறார் பாருங்களேன். ஆண்டவர் நாமும் இயேசுவை போல உண்மையின் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினாலே தூய்மையாக்கப்படுகிறது. அதனால தான் இயேசு ரத்தம் சிந்தி உன்னை என்னையும் காப்பாற்றி இருக்கிறார். எபிரேயர் 9:23 சொல்லுது பாருங்க, விண்ணகத்தில் உள்ளவற்றின் சாயல்களே இத்தகைய சடங்குகளால் தூய்மை பெற வேண்டும் என்றால் மண்ணகத்தில் உள்ளவை இவற்றிலும் சிறந்த பலிகளால் அல்லவா தூய்மை பெற வேண்டி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா சொல்றது? விண்ணகத்திலிருந்து வந்த கடவுளே இவ்வளவு துன்பப்பட வேண்டி இருந்தது, இரத்தத்தை சிந்த வேண்டி இருந்ததுன்னா நீயும் நானும் எவ்வளவு துன்பப்பட வேண்டி இருக்கும், எவ்வளவு ரத்தம் சிந்த வேண்டி இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் செய்ய சொல்றார். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, ரத்தம் சிந்துங்க, துன்பப்படுங்க. துன்பப்படுவதை நன்மைக்காக துன்பப்படணும், அடுத்தவனுடைய அழிவுக்காக இல்லை, நம்ம கடவுளுக்காக நன்மை செய்து.
எங்கெல்லாம் உனக்கு நன்மையின் கரத்தை நீட்ட முடியுமோ நீ இயேசுவினுடைய சாட்சியாய் நில்லு. அவன் செஞ்சானா நான் செய்வேன். இல்லை இல்லை, ஆண்டவர் அப்படி நம்மளை பார்த்து செய்யலை. அவர் எதையுமே எதிர்பார்க்காம செய்தார். நீ செய்து பார், ஆண்டவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் நீ இறந்துட்டு உன் ஆத்மா அப்படியே ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும். அவர் உனக்கு அந்த மாற்று உருவை கொடுத்து இப்போ உயிர்த்த இயேசு எப்படி அப்படியே பூட்டி இருந்த கதவுக்குள்ளே போனாரோ அதே ஆற்றல் உங்கள் உடலுக்கு கிடைக்க போதே. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல இருந்து இயேசு டப்புன்னு எப்படி கலிலியாவுக்கு போனாரோ அதே வல்லமை உனக்கு கிடைக்க போகுது. பஸ்ஸு தேவையில்லை, லாரி தேவையில்லை, ட்ரெயின் தேவையில்லை. நினைச்சோன்னே நீ அமெரிக்காவில் உட்காந்துருக்கலாம். எப்படி இருக்கும்? நிறைவான அது ஒரு அபிஷேக ஒரு ஆசீர்வாதம். புரியறதுக்காக அப்படிலாம் சொல்கிறேன். அப்படித்தான் அது கட்டுப்பாடற்ற ஒரு ஆற்றலோடு உன்னுடைய உடல் இருக்க போகிறார். புதிய ஒரு அரசை ஆண்டவர் உருவாக்க போகிறார். இந்த அரசுலாம் இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். எல்லாம் ஏமாத்துகிற அரசு, நம்மகிட்ட பிடுங்குற அரசு, ஏழைகளை அடித்து ஒழிக்கிற அரசு, மக்களை மக்களாக மதிக்காத ஒரு அரசு, இப்படித்தான் எல்லா பக்கமும் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய அரசில் நீதி இருக்கும், கண்ணீர் இருக்காது, அங்கே அழுகை இருக்காது, அங்கே அழிவு இருக்காது, சாவு இருக்காது. அந்த ஆற்றலுக்குள்ளே அரசுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம மாறணும். அதுக்கு தான் உயிர்த்த ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அனைவரும் இந்த ஆசீர்வாதமான வேளையில் ஆண்டவரை சார்ந்து வாழ நம்ம முயற்சி செய்வோம்.